உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். கனமழை ஓய்ந்து ஓரிரு நாட்களுக்கு மேலாகியும் மீள முடியாமல் தவித்து வருகின்றனர் விழுப்புரம் மாவட்ட மக்கள். என்ன நடக்கிறது, கள நிலவரம் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பெஞ்சல் புயலின் கோர பிடியில் சிக்கி சின்னாபின்னமாகி உள்ளது விழுப்புரம் மாவட்டம். அதீத மழை பொழிவால் அணைகளும் ஆறுகளும் நிரம்பி வெள்ளம் கரை புரண்டோட சாத்தனூர் அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட நீருக்கு பலிகடாவாகி உள்ளது விழுப்புரம். அந்த வகையில் தென்பெண்ணையாறு, மலட்டாறு, கோரையாறு உள்ளிட்ட ஆறுகளை இணைக்கும் கிராமங்களின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளன. குறிப்பாக 3 ஆறுகளில் இருந்து வெளியேறும் வெள்ள நீரால் சுமார் 15 கிராமங்கள் தத்தளித்து வருவதாக தெரிவிக்கின்றனர் விழுப்புரம் மாவட்ட மக்கள். அதீத வெள்ளத்தால் சாலைகள் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் அத்தியாவசிய தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலை நீடித்து வரும் சூழலில் அரசு அதிகாரிகள் தங்கள் நிலையை எட்டி கூட பார்க்கவில்லை என புலம்புகின்றனர் மக்கள். நெடுஞ்சாலை சாலை முற்றிலுமா வெள்ள நீரால் அடித்து செல்லப்பட்டுள்ளது. பொதுமக்கள் எந்த விதமான அத்தியாவசிய தேவைக்கும் நகரப்பகுதிக்கு கிராம பகுதியிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா 2 வீலர் செல்ல முடியாது, நடந்து தான் போக முடியும். அந்த நடந்து போகக்கூடிய பாதைகளே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, வெள்ள நீரில் இறங்கி அதை நடந்து தான் போகிறாங்க. தொடர்ந்து இது வரைக்கும் எந்த விதமான ஒரு வருவாய்த்துறை அதிகாரிகளோ ஆட்சியாளர்களோ அரசு அதிகாரிகளோ இந்த 15 கிராமத்திற்கும் இந்த 4 நாட்களாக இதுவரை யாருமே எட்டி கூட பார்க்கல சார். கோரையாற்றில் இருந்து வெளியேறிய வெள்ள நீர் பையூர் கிராமத்தை சூறையாடிய நிலையில் அரசு அறிவித்த நிவாரணம் போதாது என வேதனை தெரிவிக்கின்றனர் மக்கள். அவங்க கொடுக்குற 2000 வச்சு என்ன பண்ண முடியும்? எல்லாமே போயிடுச்சு, எல்லா பொருளுமே போயிடுச்சு. அது 2000 வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? வீடு தான் கட்ட முடியுமா, இல்லை என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே அதை வச்சு ஒரு பைசா கூட ஒன்று கூட எங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். சாப்பாடு கூட வழி இல்லை, எல்லாமே போய் செஞ்சிருச்சு. ஒன்றுமே இல்லைப்போ நடுத்தரில் தான் நிற்கிறோம். நாங்கள் 2 உயிரை மட்டும்தான் சார் காப்பந்து பண்ணேன். என்ன மற்றது எதுவுமே என்னால் எடுக்க முடியல. 2000 ரூபாயை வாங்கி நான் என்ன சார் பண்ண முடியும்? நகை நட்டு பொருள் கிருள் அனைத்துமே போயிடுச்சு. வீராவடை எதுவுமே இல்லை சார். 5 பவுன் வச்சுருந்தேன் சார், எல்லாமே போயிடுச்சு சார். இதை வச்சு நான் 2000 வச்சு கவர்மெண்ட்டில் வாங்கி நான் என்ன சார் பண்ண முடியும்? இதேபோல் துறிஞ்சல் ஆற்றின் உபரி நீர் வெளியேறியதன் காரணமாக தனித்தீவாக காட்சியளிக்கிறது மணம்பூண்டி பகுதி. திருக்கோவிலூர் அருகே உள்ள பள்ளி ஒன்றில் முக்கிய சான்றிதழ்கள் வெள்ளத்தில் நனைந்த அவலச் சம்பவம் அரங்கேறியதாக களத்தில் இருந்து தகவல் அளித்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். விழுப்புரம் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை மட்டும் பாதிக்கப்படலை, மாணவர்களுடைய படிப்பு சார்ந்த விஷயமும் இந்த மாவட்டத்தில் நிறைய பாதிப்புகளாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. நாம் தற்போது நிற்கக்கூடிய இடம் விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட திருக்கோவிலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளி. இந்த தனியார் பள்ளியில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே வெயிலில் துணியை காய வைக்கிற மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தில், தனியார் பள்ளிக்கூடத்தில் ஒரிஜினல் சான்றிதழ் அனைத்துமே இங்கே மழையில் சேதாரமாக இருக்குது. அந்த சான்றிதழ் அனைத்தையுமே இப்போ இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகத்துடைய ஊழியர்கள் வெயில்ல காய வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இங்க மாணவர்களுடைய ஒரிஜினல் சான்றிதழ், அதே போல ஆசிரியர்களுடைய நிறைய பேருடைய ஆவணங்கள், பள்ளிக்கூடத்துடைய எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த பொருட்கள், கம்ப்யூட்டர் என நிறைய இந்த பள்ளிக்கூடத்தில் சேதாரமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. இப்படி விழுப்புரம் மாவட்டத்தையே பெருவெள்ளம் தலைகீழாக புரட்டி போட்டுள்ள நிலையில் திரும்பும் திசையெல்லாம் தண்ணீர் இருந்தாலும் குடிக்க நீரின்றி தவிப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் உள்ள கிருஷ்ணா நகர் பகுதிவாசிகள். எங்களை யாருமே பார்க்கல. இதோ கை குழந்தை, இதோ இவங்கெல்லாம் எங்கள் வீட்டில் தான், எங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க. குடிக்கிற தண்ணி இல்லை, பால் இல்லை, எதுவுமே அத்தியாவசிய தேவைக்கு கூட எங்களால் வாங்க வெளியில் போக முடியல. இது வரைக்கும் தண்ணி இருக்குது, எங்களை யாருமே பார்க்கல. இதேபோல் பொன் அண்ணாமலை நகரிலும் மக்கள் கடும் இன்னல்களால் அவதிக்குள்ளாகி உள்ளனர். கரண்ட் சார் 4 நாளாக கிடையாதுங்க சார். தண்ணி வசதி, குடிக்கிற தண்ணி கிடையாது. தேங்கி கிடக்கிற தண்ணியிலே நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதனால சுகாதாரமற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கோம் சார். நாங்கள் இந்த இடத்துல என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அரசுக்கு? அரசு எங்களுக்கு இது நிவாரணம் எங்களுக்கு கரெக்டாக போக்குவரத்து நல்லா இருக்கணும், தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. நாங்கள் இதை தான் எதிர்பார்க்குறோமே இந்த இடத்துல. இதேபோல் விழுப்புரத்தில் விக்கிரவாண்டி, திருவெண்ணெய்நல்லூர், கண்டச்சிபுரம் உட்பட பல இடங்களில் மக்கள் உணவின்றி தவிக்கும் சூழலில் அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறியுள்ளார்
கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன். 5 kg அரிசி, அதுக்கப்புறம் பருப்பு மற்றும் நம்மளோட சர்க்கரை வந்து செப்பரேட்டாக விநியோகத்துக்கான ஏற்பாடு அடுத்த ஒரு நாட்களுக்குள் அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கறது. ரெண்டாவது என்னன்னாக்கி உணவு அவங்களுக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடாதுன்னு கம்யூனிட்டி கிச்சன் அந்த எந்த பகுதியில் அவங்களால ஏற்பாடு பண்ண முடியலையோ இந்த மாதிரி முக்கியமான இடத்துல 24 மணி நேரமும் உணவு தயாரிக்கக்கூடிய வசதியோடு அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்கோம். யானை வண்டியில் எந்தெந்த கிராமத்தில் அவங்களுக்கு உணவு வரலங்கிறோம் அந்தந்த கிராமத்துக்கு தொடர்ந்து போய்கொண்டே இருக்கணும். இது காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சு, டின்னர் அப்படி இருக்கிற மாதிரி இல்லாமல் 24/7 இயங்கக்கூடிய லெவலில் 3 இடத்துல பண்ணியிருக்கோம். வரலாறு காணாத மழையால் ஒட்டுமொத்த மாவட்டமும் இன்னல்களுக்கு ஆளாகி வரும் சூழலில் தங்களின் இழப்புகளை ஈடு செய்யும் வகையில் நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக களத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர்கள் நெப்போலியன், மதன், பிறைசூடனுடன் செய்தியாளர்கள் தாயுமானவன், ரமேஷ் மற்றும் கோபிநாத். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.